Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா T20 சீரிஸ் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு டோர்னமெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வருத்தத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காரு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலு சார். இதுக்கு முன்னாடி இருந்த ரிசல்ட்ஸ்லாம் விடுவோம் சார். அயர்லாந்து டோர்னமெண்ட், இந்தியா, அந்த இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் எல்லாமே இருக்கட்டும். எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையான ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருந்தது. நேற்று அது ஒரு துளி கூட இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் மேட்ச் அவுட்டு, செகண்ட் ஹாஃப்லேயும் மேட்ச் மோசமாக அவுட்டு. ஓவரால் பேசுவோம், எல்லா பிளேயர்ஸை பற்றியும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றியும் பேசுவோம். நீங்கள் முதல்ல நேற்று நடந்த மேட்ச் எப்படி பார்க்குறீங்க? ரிடிகுலஸ்ங்க. இது வந்து ஒரு மேட்சே 120 130 ரன் லீடில் ஒரு டீம் ஜெயிக்குது ஒரு T20 மேட்ச்னா இட்ஸ் நாட் அ மேட்ச் அட் ஆல். அது வந்து நம்ம அது ஒரு போட்டின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறதுலே அர்த்தம் கிடையாது. ஒன்றுமே இல்லை. இட் ஹைலி ஒன் சைடட். அந்த அவுட் பிளேடுன்னு சொல்லுவாங்க. இந்தியா வாஸ் அவுட் பிளேடுன்னு சொல்லுவாங்க. அவுட் பிளேடு இஸ் டூ ஸ்மால் அ பேர்டு. இதோட ஸ்ட்ராங்காக தான் இன்னும் எதாவது யூஸ் பண்ணணும். அதுக்கு ரொம்ப லோக்கலாக சொன்னால் ரொம்ப அசிங்கமாக ஏதாவது சொல்லிடலாம். பட் இது வந்து திஸ் இஸ் நாட் கிரிக்கெட் அட் ஆல். என்ன ஒரு அப்ளிகேஷன் கிடையாது, ஒரு டிரைவ் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருக்க மாதிரியே தெரியல. பேட்ஸ்மேனுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜியே கம்பீர்லாம் என்ன பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது வாட் இஸ் தட் இந்த ஆஸ் அ கோச் அவர் என்ன அவரோட வாட் இஸ் த ரோல் தட் ஹி இஸ் எக்ஸிபிட்டிங் அதுங்கிறது ஒன்றும் புரியல. ஆஸ் அ கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ணுற அந்த பேட்டிங் ஆர்டர் ஷஃபுல்லாம் எதுக்கு ஏது அப்சல்யூட்லி க்ளூலெஸ். இந்தியன் டீம் இஸ் அப்சல்யூட்லி க்ளூலெஸ். இந்த மாதிரிலாம் இருந்து கிரிக்கெட் ஆடினீங்கன்னா ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் நீங்கள் கனவுல கூட காண முடியாது. இந்த டீமை வந்து சீரீஸ் வர அடிப்பாங்கன்னு நான் போனதோட சொல்லிட்டு போனேன். ரொம்ப ஆசை இருக்குது தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்குது மாடு மேய்க்கம்பாங்க. அந்த மாதிரி இந்த டீமை வச்சு மாடு தான் மேய்க்கணும். ஓகே ஓகே. டீம் சேஞ்சஸை பற்றி பேசுவோம். நீங்கள் 2 சேஞ்சஸ் சொன்னீங்க. அதில் ஒரு சேஞ்ச் வந்து பாசிபிள் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு இது வந்து சஞ்சு சாம்சனை கொண்டு வருவாங்களாங்கிற கேள்வி இருந்தது. ஆனால் நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தீங்க ஃபார் த டீமோட நல்லதுக்காக. ரவி பிஷ்னாயை பெஞ்ச் பண்ணிவிட்டு ஏன் பிரின்ஸ் யாதவ் ஆட விடலைன்னு சொன்னீங்க. ஆட விட்டாங்க. நேற்று அவர் மட்டும் நல்லா போட்டார். அந்த சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? அவர் தவிர்த்து வேறு யாருமே நல்லா போடல. அந்த பர்ஃபார்மன்ஸை எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் அதான் அகைன் த சேம் த ப்ராப்ளம் பர்சிஸ்ட். இந்த 16 17 18 தான் உங்களுக்கு போகுது. இன்க்ளூடிங் ஹர்ஷ்தீப் கன்சீட் பண்ணுறாங்க ரன். அந்த இடத்துல கூட நல்லா போட்டது பிரின்ஸ் யாதவ் தான். ஓகே. ஸோ உங்களுக்கு பிரின்ஸ் யாதவ் மாதிரி இன்னும் ஒரு பவுலர் வேணும் இந்த டீமுக்கு. ஹர்ஷித் ராணா நல்லா தான் போடுறாரு. பட் டெத்தில் ஒன்றுமே இல்லை. ஓகே ஓகே. ஹர்ஷ்தீப்பே டெத்தில் கையை விட்டு போயிடுறாரு. நீங்கள் நேற்றுக்கும் வந்து பாருங்கள், ஒரு நேற்றுக்கும் 17th ஓவர் அந்த அந்த பேய் பிடிக்கிற 17th ஓவர் இருக்குல்ல, அதில் நேற்றுக்கு 3 6 போயிருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் இந்த 16 17 18 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப வல்னரபிளாக இருக்குது இந்தியன் டீமுக்கு டெத் பவுலிங்கில். இனிஷியலாக நல்லா தான் போடுறாங்க, அவங்கள வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள வந்து ஒரு இண்டிவிஜுவல் மோட்டிவேஷனே இல்லை. அப்புறம் தானே உங்களுக்கு கலெக்டிவாக மோட்டிவேஷன் வரதுக்கு டீம் வின் பண்ணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தால் தான் நான் நல்லா பண்ணணும், நீங்கள் நல்லா பண்ணணும், அவர் நல்லா பண்ணணும்னு இருந்தால் தான் டீம் நல்லா பண்ணணும் அப்படின்னு வரும். இங்கே இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லை அவங்களுக்கு. அதாவது இது சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப உட்காந்து லைட் பேக்காக உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் சில சமயத்தில் சொல்லப்படணும், சில விஷயங்கள் சில சமயத்தில் சொல்லப்படக்கூடாது. இப்போ இந்த டீம் அனௌன்ஸ்மெண்ட் ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியமா இல்லை முதல்ல சொல்லியிருக்கணுமா அதை? ஏன்னா ஜிம்பாப்வே டீமுக்கு சேர்த்து அயர்லாண்டு இங்கிலாந்து ஜிம்பாப்வேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற விஷயம். இந்த இங்கே பர்ஃபார்மன்ஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த சீரீஸில் நீ இல்லைங்கிறது தெரிஞ்சா என்னத்தை இங்கே ஆடி என்ன பண்ண போகிறோம்? எப்படி இருந்தாலும் நான் இல்லை அடுத்த சீரீஸில் அப்படிங்கிற மாதிரி அக்ஷர் பட்டேலுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கும்? நீங்கள் சாதாரணமாகவே அவர் வந்து இப்போ ஆஸ் அ பர்ஃபார்மர் பெருசாக ஒன்றும் இல்லை. கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போலிங் போடுறாருங்கிற ஒன்றை தவிர இஸ் நாட் ரன்னிங் த்ரூ எ சைட், இஸ் நாட் கான்ட்ரிபியூட்டிங் வித் த பேட். ஃபீல்டிங் அப்கோர்ஸ் ஒரு நல்ல ஃபீல்டர், அது ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை. அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு ஏது மோட்டிவேஷன்? நீங்கள் அடுத்த சீரீஸ் நீங்கள் இல்லைன்னு சொல்லிடுறீங்களே. இந்த மேட்ச் நான் உள்ளே போகும்போது நாளைக்கு நான் இல்லை அப்படின்னா எப்படி ஆட முடியும்? எங்கே இருக்கும் மோட்டிவேஷன்?
ஸோ அதனால இந்த மாதிரி டீம் செலெக்ஷன்லாம் கூட ஒன்று நீங்கள் அப் ஃப்ரண்ட்டு நீங்கள் சொல்லிவிடுங்க, 3 சீரீஸ் சொல்லிவிடுங்க. ஸோ பிளேயர்ஸ் வில் பி மென்டலி ரெடி. ஓகே ஓகே. ஸோ அப்போ கூட அப்போ அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தா மட்டும் பரவாயில்லையான்னு கேட்கலாம். நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் அக்ஷர் பட்டேல் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து இருக்காரு, இதுக்கப்புறம் வர ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக அக்ஷர் பட்டேல் இல்லைங்கிறது முதல்லே சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், அக்ஷர் பட்டேல் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து இன்னும் நல்லா ஆட ட்ரை பண்ணுவார். ஏன்னா அங்கே யாராவது ஒரு வேகன்சி விழுந்தால் கண்டிப்பாக அது எனக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வே போகிற ஸ்குவாடில் ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு ஃபிட்னஸ் ப்ராப்ளம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக தே ஷுட் கம் டு மீ அப்படிங்கிற ட்ரைவ் இருக்கும். இன்னைக்கு இருக்காதுல்ல அது. இன்னைக்கு இருக்கிற மீதி 2 மேட்ச்ல நீங்க ப்ரூவ் பண்ணாதானே முடியாது. அதுக்கு ஏது உங்களுக்கு மோட்டிவேஷன். ஸோ அதனால சில விஷயங்கள் அப்ஃப்ரண்ட் சொல்றது பெட்டர், இந்த மாதிரி இடத்துல சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். அந்த மாதிரி விஷயங்கள்னால நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நேற்றுக்கு இந்தியன் டீம் அடிச்சு தோக்கிறது ஓகேங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், தோக்கிறது ஓகே. ஆஸ் அ கேப்டன் சீரீஸ் ஒயிட் வாஷாக இருந்தாலும் சரி, சீரீஸ் தோக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பைலேட்டரல் சீரீஸில் ஒரு பெரிய டீல் கிடையாது. இட்ஸ் நாட் அ டோர்னமெண்ட். ஒரு 10-15 மேட்ச் நடக்கிற ஒரு டோர்னமெண்ட் கிடையாது. இட்ஸ் பைலேட்டரல் சீரீஸ் நடக்கும். அந்த மாதிரி தோக்கிறதுங்கிறது நடக்கும். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் தோற்றுருக்காங்க. அதனால அது ஒரு இஷ்யூ கிடையாது. பட் நீங்கள் ஆஸ் அ கேப்டன் வந்து ரொம்ப ஹைலி எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. 2 விதமான பார்வை அவங்க மேலே இருக்குது. ஓகே, இப்போ என்ன மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறோம். இன்னி வரைக்கும் கூட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறோம். ஆனால் டிசப்பாயின்மெண்ட். ஓகே. இன்னொருத்தர் வந்து உங்களை ரொம்ப நெகட்டிவாக பார்க்குறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க, காத்துட்டு இருக்காங்க. வெறும் பின்னு வச்சுட்டு உட்காந்துருந்தவங்களாம் இன்னைக்கு கன்று வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், ரெடியாக இருக்காங்க. நீங்கள் எப்படா விழுவீங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து அப்பா அடி விழுந்தாம்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட நியூட்ரலாகவே இப்போ பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. 2 விதமாக தான் உங்களுக்கு பார்வை இருக்குது. ஒன்று ரொம்ப பாசிட்டிவான ஒரு பார்வை, ரொம்ப நெகட்டிவான பார்வை. ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து ரெண்டுத்துலேயுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலை. ஆஸ் அ கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் சௌரவ் கங்குலி கேப்டன் ஆனார். ஓகே, அவர்கிட்ட கேப்டன்சி கொடுக்கும்போது இந்த டீம் வந்து ரீபில்டு ஸ்டேஜில் தான் இருந்தது. அவர் ஒன்றும் பெருசாக ட்ராஃபிலாம் ஏற்கனவே அடித்து பெங்காலுக்கு அத்தனை ரஞ்சிலாம் அடித்து கொடுத்துட்டுலாம் வரல. இப்போ கேட்குறாங்களே இப்போ என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு டைரெக்டாக இவரை கேப்டன் ஆக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்படிலாம் இதே மாதிரி தான் அவரும் ஆனார். இதே மாதிரி தான் அவரும் ஆனார். அதுவும் ஒரு பெரிய ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டல்லாம் இருந்து அதுலேருந்து வெளியில் வந்து அந்த டீம் வந்து புதுசாக ஒரு பரிமாணம் எடுக்கணும். அந்த சிச்சுவேஷனில் தான் அவர் ஆனார். எப்பேற்பட்ட கேப்டன் அவர் முடிஞ்சார். ஆமாம், ஒரு டிராஃபி கூட ஜெயிக்கலனா கூட இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு டீமை பில்ட் பண்ணதுல கங்குலிக்கு ஒரு பெரிய பங்கு. அது சத்தியமாக சந்தேகமே கிடையாது. அதில் ஒரு இந்தியன் கிரிக்கெட் வந்து உங்களுக்கு ஒரு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா 83 கபில் தேவோட வேர்ல்டு கப் வின்னு, அதுக்கடுத்து கங்குலி அந்த டீமை செட் பண்ண விதம், இதெல்லாம் தான் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்து அப்புறம் கடைசியில் தோனி மாதிரி ஒரு ஆள் வந்து ட்ராஃபி அடிக்க ஆரம்பிச்சு அது கொஞ்சம் அப்படி மேலே ஏறிச்சு இந்தியன் கிரிக்கெட்டோட மதிப்பு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கொடுத்தது அதில் கான்ட்ரவர்சி இருக்க மாதிரி நான் பார்க்கல அது. பட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே. ஓகே, நீங்கள் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வந்து ஒரு பெரிய எல்லாமே சீனியர் பிளேயர்ஸ். ஸோ ஸ்ரேயாஸுக்கு வந்து கோஆப்ரேஷன் இல்லை, அவங்களாம் கவுக்குறாங்க அவங்கள சேர்ந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாம் சின்ன பசங்க, இவங்கள கூட உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை ரொம்ப சின்ன பசங்களை எடுத்துகிட்டு போயிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இன்னும் ஒருத்தர் 2 சீனியர்ஸ் இன் பிட்வீன் இருந்திருந்தா, ஒரு ரஜத் பட்டிடர் இருந்திருந்தாலோ, ஒரு இன்னும் கொஞ்சம் ஊர்ன கட்ட ரிங்கு சிங் மாதிரி ஒரு ஆள் இருந்தாலோ, சஞ்சு சாம்சன் ஒரு மேட்ச் ஒரு 30-40 அடித்து டீமில் நிலச்சி இருந்திருந்தாலோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ. எல்லாமே இப்போ நீங்கள் நேற்று மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி பேசுகிற ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஸ்டைலுங்கிறது ஒன்று, செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஸ்டைலுங்கிறது ஒன்று. நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்க்கு போட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸோட பேட்டிங் ஸ்டைலை அப்ளை பண்ணிங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஸோ இட் ஹஸ் பீன் கிளியர்லி ப்ரூவ்டு டைம் அண்ட் அகெயின். இங்கிலாண்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அந்த பாஸ்பால் கிரிக்கெட் பண்ணும்போது அவங்களது வந்து எந்த இன்னிங்ஸில் எந்த கேம் ஆடணுமோ அதை மாற்றி ஆடுவாங்க. அந்த மாற்றி ஆடுறதுல தான் அவங்களோட பேருக்கு ரெப்புடேஷன்லாம் போச்சு நடுவில். அது திடீர்னு வந்து அடித்து தும்சம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க பென் ஸ்டோக்ஸில் கேப்டன்சியில், மெக்கலமோட இதில் கோச்சிங்காக இருக்கும்போது. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட பெர்ஃபார்ம் பண்ண ஒரு டீம் சொயின்னு நோஸ் டைவ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் போகும். அதே கேஸ் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. பட் இதை யார் ஸ்டெம் பண்ணுறது, இதை யார் தடுக்கிறது, இது யார் கைட் பண்ணுறது அப்படின்னா கம்பீரோட ரோல் என்ன, அவர் என்ன பண்ணுறாரு,
ஆண்டவனுக்கே வெளிச்சம். ரொம்ப வெரி சாரி ஸ்டேட் இந்தியன் கிரிக்கெட் வந்து அதுவும் ஆஃப்டர் வின்னிங் த வேர்ல்ட் கப் அந்த மாதிரி தண்டரிங் வின்லாம் பண்ணிட்டு வின் பண்ண கேப்டன் டீம்லேயே இல்லை, ம். அன்செரிமோனியஸாக தள்ளிட்டாங்க. அந்த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டை நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. ஸோ சாரி. ஓகே. சார் நீங்க முக்கியமான நேம்ஸ்லாம் கோட் பண்ணீங்க. சஞ்சு சாம்சன், ரஜத் பட்டிடார் இந்த மாதிரி சில சில சீனியர்ஸ் ரிங்கு சிங் உட்பட பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லேயே கோட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு பும்ராவே தேவையோன்னு தோணுது டீம்ல. ஏன்னா நம்ம ஒன்றும் சின்ன டீம் கூட ஆட போகல சார். பும்ரா இல்லாமல் போகிற அளவுக்கு இங்கிலாந்து ஒன்றும் சொத்த டீம் கிடையாது. அவங்க ஆர்ச்சரை வச்சு ஆடுறாங்க. அப்போ நம்ம பும்ரா வச்சு ஆடுறதுல என்ன தப்புன்ட்டு அகைன் உங்களுடைய பாயிண்ட்டுக்கு வரேன். பிரின்ஸ் யாதவ் மாதிரி இன்னொரு பவுலர் வேணும்னு சொன்னீங்க. எனக்கு அது வந்து ஜஸ்பிரீத் பும்ராவை தவிர்த்து வேற ஆளே நான் அப்படி யோசிச்சு பார்க்க முடியலையே. ஏன் புவனேஷ்குமார் இருக்காரு, ஏன் உங்கள் கண்ணில் பட மாட்டேங்குது? ஓகே. என்ன பர்ஃபார்மன்ஸுங்க அவர் ஐபிஎல்ல. உங்களுக்கு ஐபிஎல்லோட பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு நீங்கள் உங்கள் டீமை செலக்ட் பண்ணுறதுங்கிறது சில பேருக்கு உண்மையாக இருந்தால், ம். ஏன் அந்த யார்ட் ஸ்டிக்கு புவிக்கு இல்லை? ஓகே. ஓகே. ஏன் அந்த யார்ட் ஸ்டிக்கு ஷமிக்கு இல்லை? ஏன் பயப்படுறீங்க ஒரு சீனியரை பார்த்து? ஏன் இந்த கோச் பயப்படுறாரா? இவங்களாம் வந்தால் நான் சொல்கிறபடி கேட்க மாட்டாங்க, எஸ்ஆர் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறாரா? ஓகே. அப்போ டீம் ஜெயிக்கிறத விட கம்பீருக்கு எஸ்ஆர் முக்கியமா இருக்கும். ஆமாம், சில பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஓகே. அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஜெயிச்சு வந்து உட்காரணும்னு இல்லை, கட்சி தலைவராக நான் இருக்கணும் ஓகே. அப்படின்னு இருக்க மாதிரி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி எண்ணமாக இருக்கலாம். ஏன் சீனியர்ஸை பார்த்து ஏன் அவர்ஷன் இருக்கு? ஏன் அஸ்வின் துரத்தப்பட்டார் டீமை விட்டு? ஓகே. நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அவர் வந்து சீனியர்ஸ் எல்லாரும் இந்த டீமை விட்டு இல்லாமல் பார்த்துக்கிறாரு. அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்த்து நல்லா தெரியுதுங்க. நீங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன், புவி வந்து அஃப்கோர்ஸ் ஏஜ் வைஸு திருப்பி டீமுக்குள்ளே வர அளவுக்கு இல்லை. நானே சொல்கிறேன், நானே நிறைய விஷயத்தில் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் ப்ராக்ரெசிவாக இருக்காது, ரிக்ரெசிவாக இருக்கும். திருப்பி நீங்கள் அவங்கக்கிட்ட போகிறீங்க. அவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் ஒரு அடுத்த செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்திருக்கீங்க. பட் இந்த செட் ஆஃப் பீப்புள் இல்லைன்னா அதுக்கு அடுத்தது இப்படி போகணுமே தவிர திருப்பி பின்னாடி போகிறதுல அர்த்தம் என்ன இருக்குன்னு நானே பேசியிருக்கேன். பட் இன்றைக்கி இருக்கிற டீமோட கண்டிஷனை பார்க்கும்போது நான் சொன்னேன்ல, இந்த டீமில் ஒரு 1 or 2 சீனியர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னதில் வந்து புவி இருந்தால் புவி வந்து அந்த போலிங் டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். போலிங்கான கேப்டனாவே அவரை நம்ம பார்க்கலாம். பிரசீத் அந்த ரோலை பண்ணியிருந்தாருன்னா புவி தேவையில்லை. பிரசீத் அந்த ரோல் பண்ணலை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீனியர் கொஞ்சம், அதாவது கேப்டனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி, நீ பாருங்க இந்த பார்ப்பா, நீ அந்த ஏரியா நான் பார்த்துக்க, இதை நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி. பும்ரா பண்ணார். பும்ரா வந்து போலிங் டிபார்ட்மெண்ட்டை தான் ஹேண்டில் பண்ணார் ஸ்கை இருக்கும்போது. அது வந்து ஸ்கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நிறைய டீமில் அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா அவங்க வந்து முதல்ல உள்ள இறங்கும் போது அந்த சீனியர் போலரை கூப்பிட்டப்பா நீ யூ டேக் கேர் ஆஃப் இட், நீ தான் இங்கே உங்களுக்கு வந்து பிக் பிரதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவன் வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம், பும்ரா வந்து ஹர்ஷித் ராணா பக்கத்தில் போய் நின்று சொல்லி கொடுக்கறது, மிட் ஆஃப்ல நிற்பார், போய் சொல்லுவார். அந்த மாதிரி சொல்கிறது. பும்ரா மாதிரி ஒரு ஆள் சொல்லும்போது அந்த போலர் கேட்பான். ஓகே. ஓகே. இப்போ வந்து பிரின்ஸ் யாதவுக்கு ஹர்ஷித் ராணா போய் சொன்னால் எப்படி கேட்பாங்க? ஏய் 2 சீரீஸுக்கு முன்னாடி வந்தவன்தான்டா நீ அப்படின்னு இருக்கும். சரி, உங்களுக்கு அந்த சீனியருங்கிற அந்த மாதிரி இப்போ அவங்க உள்ளே கூப்பிடும்போதே பையான்னு கூப்பிடுவான், பாஜின்னு கூப்பிடுறான், அண்ணான்னு கூப்பிட்றவங்க. அந்த மாதிரி கூப்பிட்றவங்க சொல்லும்போது ஒரு மரியாதை இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டீமில் ஒரு ஆள் இருக்கணும். ஒரு பேட்டிங் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தர் நடுவில் இருக்கணும், போலிங் எடுத்திங்கன்னா ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறது. புரட்சிகரமாக பேசணும்னா எல்லாம் இளைஞர்கள் வரணும், பட்டாளம் வரணும் அப்படின்னு பேசிடலாம். ரிசல்ட் இல்லையே. நம்மளும் ஒன்றும் டேடிஸ் ஆர்மியெல்லாம் எடுக்க சொல்லல. ஒரு டீம்ல ஒரு டேடியே வேண்டாங்கிறேன் நான். நீங்கள் டேடி இப்போ சிஎஸ்கேல எடுத்துகிட்டு வர மாதிரி ஹூடாலாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லலை. ஒரு சீனியர் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தரும், போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தரும் தான். நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஆடி இருக்காங்க. வயசு ஒன்றும் பெருசு இல்லை. ரஜத் பட்டிடார் எடுத்துக்கோங்க. சரி, நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஹி ஹஸ் பிளேட் மோர் நம்பர் ஆஃப் மேட்சஸ் டொமஸ்டிக்கலி நிறைய ஆடி இருக்காரு. அந்த அனுபவம் உண்டு. ஆனால் பெரிய வயசானவங்க கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு டீம் நடுவில் இருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது அந்த ஒரு ஆள் வந்து அந்த கேப்டனுக்கு ஜெல் ஆகணும். அதுவும் இருக்குது பின்னாடி. அவன் இவனை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுவும் இருக்குது. இதெல்லாம் தான் இது வந்து ஒரு அதான் மேன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் பாலு. இந்த வெறும் ஒரு கிரிக்கெட் டீமுக்கு மட்டும் நான் சொல்ல, எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு கார்ப்பரேட் லெவல் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் ஆஃபீஸில் எடுத்திங்கன்னா ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டு, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அதை வந்து இன்னொருத்தர் வந்து காம்பன்சேட் பண்ணி கொடுக்குறது, ஹெல்ப் பண்ணுறது, கையை பிடிச்சி தூக்கி விடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து ஒரு செட்டப், அந்த செட்டப் நல்லா இருக்கும். ஒரு கார்ப்பரேட் லெவல்லையான்னு வீட்லேயே எடுத்துக்கோங்களேன். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்குள்ளேயே
கிவ் அண்ட் டேக் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த அந்த ஃபேமிலி பிரமாதமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இவன் அவனை பார்த்து திரும்பிப்பான், இவன் ராகு இந்த பக்கம் திருப்பும், கேது இந்த பக்கம் திரும்பிக்கும்னு உட்காந்துருந்தா அது நடக்காது. இந்த டீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஆள் மிஸ்ஸிங்கிறது நல்லா தெரியுது. பர்டிகுலர்லி நான் சொல்கிறேன், அந்த மிடில் ஆர்டர் வந்து ஐயோ ஓகே. திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கோம். அது பேட்டிங்க்கு வருவோம் சார். வைபவ் சூரியவன்ஷி அவரை வந்து 2 மேட்ச் அவர் ஒரு ஒரு ரீல்ஸ் மாதிரி ஆடுறாரு. ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ மாதிரி ஆட மாட்டாரு. நம்ம டிஜிட்டல் லாங்குவேஜில் சொல்லணும். ஆமாம், கரெக்ட். ஒரு 5 பால் டம்மு டிம்முன்னு ஒன்று பண்ணிடுறாரு, வானக வேடிக்கை காமிச்சிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல. இந்த ஸ்டெபிலைசிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ஐபிஎல்ல ரொம்ப நல்லா பண்ணார் சார். நான் சும்மா சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, 2 விக்கெட் 3 விக்கெட் போனால் அவன் கேம் என்னன்னு நான் பார்க்குறேன். அது ஐபிஎல்ல பண்ணா 97 ரன் அடிச்சான் அந்த பையன். இன்னைக்கு ஒரு அவே கண்டிஷன்ஸ் வந்து அந்த பையனுக்கு புதுசாக இருக்கும். அது அந்த கேள்வி ஒன்று இருக்கு. கரெக்ட். சரி, அது அந்த ஏரியா தான் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசின விஷயத்தோட எக்ஸ்டென்ஷன். நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கூட வந்திருக்கிற ஒரு ஆள் உங்களோட பார்ட்னர் வந்து சீனியராக இருந்தான்னு வைங்க, இவரோட கேம் வேறு விதமாக இருந்திருக்கும். நீங்கள் நிறைய மேட்ச் நீங்கள் பார்த்துருக்கலாம். சஞ்சு அண்ட் அபிஷேக் சர்மா நாட் அவுட்டில் ஒரு 6 ஓவர் 7 ஓவர் ஆடினாங்கன்னா அபிஷேக் சர்மா இந்த மாதிரி தூக்கி அடிச்சு கலாட்டா பண்ணுற வேலைலாம் ஜாஸ்தி இருக்காது. நீங்கள் அந்த கண்ட்ரோல் தெரியும் உங்களுக்கு. ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு ஆள் நம்மளுக்கு ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சில இன்னிங்ஸ்லாம் பார்த்து நீங்கள் ரோஹித் சர்மாவோட சில பார்ட்னர்ஷிப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. அவர் பாட்டுக்கு பேசாமல் ஆடிருப்பார், அந்த அந்த பக்கத்தில் இருக்கிற அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். ஆனால் அடிக்கிறத கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். ஓகே ஓகே. நான் கண்ட்ரோல் பண்ணுறதுனால அவனோட நேச்சுரல் கேம் போயிடுச்சு, ரன் வர மாட்டேங்குதுன்னு சொன்னால் இவர் ஓப்பன் அவுட் பண்ணுவார். ஸோ இப்போ அது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இந்த 2 சின்ன பசங்களை விடுறீங்க, சூரியவன்ஷி 11ல் இருக்கணும்னு இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அபிஷேக் சர்மா வந்து நீங்கள் 1026 ரன் அடிச்சிருக்காரு 2026 இது வரைக்கும். எப்படி உட்கார வைப்பீங்க நீங்கள்? ஓகே. ஸோ அந்த மாதிரி பிளேயரை நீங்கள் ட்ராப் பண்ணவும் முடியாது. ஸோ உங்களுக்கு அபிஷேக் சர்மா அண்ட் சூரியவன்ஷி 2 பேரும் போகிறீங்க. அபிஷேக் சர்மாவோட ஸ்டைல் வந்து ஏறி அடிக்கிறது, சூரியவன்ஷியோட ஸ்டைல் க்ரீஸ்லேயே ஆடுறது. ஓகே. நேற்று போன மேட்ச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்னேன், 2 ஓவர் ஒரே தடவை அபிஷேக் சர்மா. ஆனால் அந்த 2 ஓவரும் ஜாஷ் டங்கை வந்து டான்சிங் டவுன் த விக்கெட் சுற்றின்னு சுற்றிட்டு இருந்தார். இது அந்த எண்ட்லேருந்து அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். அவன் வில் ஜாக்ஸுக்கு டான்ஸ் டவுன் பண்ணான். ஓகே, புரியுதா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸு? அந்த இடத்துல இருக்கிறவன் ஏறி அடித்தா தான் அவனுக்கு பேட்டில் படுது. நானும் ஏறி அடித்தா படும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஏறி அடிக்கிறான். தட் வாஸ் நாட் ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் கேம். அவன் ஏறி ஆடுறக்கு ஆள் கிடையாது. நின்ன இடத்துல கிளிப் பண்ணுற ஆள், நின்ன இடத்துல தட்டுற ஆள், அந்த மாதிரி ஆள் தான் சூரியவன்ஷி. பட் எனக்கு வில் ஜாக்ஸுக்கு ஏறணும். ஓகே. பாயிண்ட் 1. நீங்கள் டீமோட பேலன்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். 2 லெஃப்ட் ஹேண்டர் போகிறதுனால தானே உங்களுக்கு 3வது ஓவர் ஆஃப் ஸ்பின்னர் கொண்டு வராங்க. டெஃபினட்டாக. இல்லைனா ஏன் வில் ஜாக்ஸ் வரப்போ அவர்னா பவர் பிளே போலரா என்ன? வந்தாரே எடுத்தார், வந்தார்கள் வென்றார்கள், அவ்வளோதான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆப்போனண்ட் கையில் உங்களோட போட்டோட சாவியை கொடுக்குறீங்க. ஓகே ஓகே. இந்தாப்பா திறந்து எடுத்துக்கோ, உடைக்காது, நல்லா நீயே வந்து ராயலாக திறந்து எடுத்துக்கோ. சஞ்சு சாம்சன் தான் வந்திருப்பானா அவன்? அதை தான் சொல்கிறேன். சஞ்சு சாம்சன் தான் வில் ஜாக்ஸ் வந்தே இருக்க மாட்டான். 2 தூக்கி மிட் விக்கெட்டில் காமிச்சான்னு முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் உங்களுக்கு வேணும், ஒரு சீனியர் உள்ளே இருக்கணுங்கிறது. இதெல்லாம் சரி டீம் பேலன்ஸ் நம்ம பேசுகிறோம். டீம் பேலன்ஸ்னால் என்ன? நம்ம இதெல்லாம் தான் டீம் பேலன்ஸுங்கிறது. நீங்கள் வந்து ஆப்போனண்ட்டை பார்க்குறீங்க, ஆப்போனண்ட்டோட டீம் என்ன, அந்த ஸ்டைல் ஆஃப் பவுலர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, அதில் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் எத்தனை பேர் இருக்கான், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் எத்தனை இருக்கான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எத்தனை இருக்கான், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் இருக்கானா, ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் இருக்கானா, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் எத்தனை பேர் இருக்கான், அவங்களோட போலிங் இப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி என்னோட பேட்டிங் செட் பண்ணுறேன். ஓகே. நான் அந்த மாதிரி அதுதானே உங்களுக்கு டீம் பேலன்ஸ். இந்த இடத்துல வந்து நான் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கொண்டு வரேன், இந்த இடத்துல ஒரு சீனியரை கொண்டு வரேன், ஒருவேளை ஒரு 2 விக்கெட் போச்சுன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி. மிடில் ஆர்டரில் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த இடத்துல சின்ன வீக்னஸ் இருக்குது. ஏன்னா மிடில் ஆர்டருக்குன்னு நான் எடுத்து வச்சிருக்கிற யாருமே அந்த என்ன சொல்லலாம் ஃபினிஷர்ஸ் கிடையாது. ஓகே. அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஆகட்டும், வாஷி ஆகட்டும், திலக் வர்மா ஆகட்டும், எல்லாருமே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் செட்டில் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அடிக்கக்கூடியவங்க அவங்க. ஸோ அவங்க வந்து நம்பர் 4க்குள்ளே ஆட வேணும், 1 2 3 4ல் ஆட வேண்டிய ஆட்கள் இவங்கெல்லாம். அவங்கள கொண்டு போய் நான் 6 7ல் வச்சுருக்கேன், அவங்களால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ 6 7க்கு நான் இவங்களோட பெட்டரான ஆளை கொண்டு வரேன்.
இதெல்லாம் இருந்தால் தான் டீம் பேலன்ஸுங்கிறது அது இல்லை இந்த டீம். ஓகே ஓகே. சரி, இப்போ இந்த 75 அப்படிங்கிறது வந்து அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் யாருமே அடிக்கல அப்படிங்கிறது எவ்வளோ வருந்தத்தக்க விஷயமா பார்க்குறீங்க சார்? பின்கோடு மாதிரி இருக்குங்க ஸ்கோர் புக்கை பார்த்தா. சென்னை 75. ஓகே. ஒன்றுமே இல்லையேங்க, ஒன்றுமே அப்ளிகேஷனே இல்லையே. திருப்பி திருப்பி நான் தான் சொல்கிறேன், நீங்கள் அப்ளை பண்ணி ஆடணுங்கிற எண்ணமே இல்லையே. எவ்வளோக்குள்ள சீக்கிரம் சுற்றிட்டு அவுட் ஆகிட்டு நான் போகலான்னு தானே. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ஒரு 4 அடிக்கிறாரு, லெக்கில் விழுது அந்த கிளிப் ஷாட் ஆடுறாரு. ஓகே. அது வந்து அந்த ஷாட் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அந்த கிளிப் கிளான்ஸுங்க, அது பக்கா கிளான்ஸ் கிடையாது, கிளிப் ஷாட். அது அந்த கிளிப் ஷாட் வந்து சூரியகுமார் யாதவ் இங்கேருந்து எடுப்பார். ஆமாம் ஆமாம், ஆஃப்ல நல்லா இருக்கும். ஆஃப்லேருந்தே எடுப்பார். அது இது வந்து 50-50 ஷாட் இதெல்லாம். ஓகே ஓகே. 50% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், 50% உங்களுக்கு டவுன்ஃபால். அதுதான் எந்த ஷாட்னால உலக புகழ் பெற்றார் சூரியகுமார் யாதவ், அந்த ஷாட்னாலே டீமை விட்டு வெளில போனார் அவர். ஓகே. அந்த ஷாட், அந்த ஷாட்டில் தான் அவர் அவுட் ஆகிறார். ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து அங்கே பின்னாடி வச்சு எடுக்க ஆரம்பிச்சாங்க, சொல்லி நிற்க வச்சு எடுத்தாங்க அவர். ஸோ உங்களுக்கு அது வந்து உங்களோட பெட் ஷாட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கோ டு ஷாட் மாதிரி ஆகிடுச்சு அதுக்கு. அது ஏன்னா அதுக்கு நிறைய சோறு போட்டிருக்கு உங்களுக்கு. அதனால நீங்கள் அதையே அந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சி போச்சு, அதையே சாப்பிட ஆரம்பிச்சிங்க, வயிறு கெட்டு போச்சு. ஓகே. உங்களுக்கு அதான் அந்த கெடுப்பாக இருக்க அந்த மழையை பற்றி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த ஒரு குரல் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எது உங்களை தூக்கி விட்டுதோ அதே அழிக்கும், எது உங்களை அழிச்சுது அது கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழைன்னு சொல்கிற மாதிரி சார்பாக எடுத்த மழை உங்களுக்கு கெடுக்கிறதும் அதான் அந்த குரலை மாற்றிக்கணும் நம்ம. இப்போ உங்களுக்கு எதெல்லாம் காப்பாற்றிச்சோ அதுதான் உங்களுக்கு டவுன்ஃபால். இப்போ இந்த ஷாட் வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பால் 4 போச்சு, அது பாக்ஸுக்குள்ளே நின்று ஆடுறாரு அவர். ஓகே. க்ரீஸுக்கு உள்ளே வந்து ஆடுறாரு அது அந்த ஷாட்டை. அது உங்களுக்கு லெக்கில் விழுந்ததுன்னா பிரச்சனை இல்லை, லெக் அண்ட் மிடில் விழுந்ததுன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த டைமிங் சரியாக மாட்டாது. ஓகே. கரெக்டாக லெக் ஸ்டம்பில் கரெக்டாக கால்லையோ கொஞ்சம் டவுன் த லெக் ஸ்டம்ப் விழுந்ததுன்னா தூக்கிடலாம், பால் பட்டு போயிடும், கேரி ஆகிடும். கொஞ்சம் உள்ள லைனில் விழுந்ததுன்னா அந்த கிளிப் ஷாட்டு போனீங்கன்னா அந்த டைமிங் பர்ஃபெக்டாக அமையாது உங்களுக்கு. ஸ்ரேயாஸுக்கு நேற்று நடந்தது அதுதான். அது வந்து அந்த பாலோட ஸ்பீடை ஜட்ஜ் பண்ண முடியாது அந்த ஸ்பீடுக்குள்ளே, ஏன்னா வெறும் ஷியர் அது ஒரு கட் ஃபீல் ஆடுற ஷாட். அது பால் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஆடிடுறோம் நம்ம. ஓகே. இந்த ஆடும்போது அந்த பாலோட ஸ்பீடு நீங்கள் நினச்ச அளவுக்கு வராமல் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் லேட்டாக வந்தாலோ, நீங்கள் நினச்சதை விட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஃபாஸ்டராக வந்தாலோ உங்கள் பேட்டில் எந்த இடத்துல அந்த பால் படப்போகுதுங்கிறத பொறுத்து இருக்குது. டாப் ஆஃப் த பேட்டில் பட்டுதுன்னா கிளியர் ஆகாது. நேற்றுக்கு அந்த மாதிரி தான் போய் அவன் கையில் உட்காந்துது. ஓகே. நேராக போய் பித்தல் கையில் போய் உட்காந்தது காரணம் தான். சரி, அந்த ஷாட்டு நீங்கள் வந்து இந்த ஷாட்டில் ஏற்கனவே ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கும் உங்களுக்கு, நீங்கள் போவீங்க. ஓகே. அந்த ஷாட்டு அதுதான் ட்ராப் ஆனது நேற்றுக்கு. பட் அது அந்த ஷாட் அடிக்காமலே இருக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எனக்கு ஈல்டு கொடுத்துருக்காது அந்த ஷாட்டு, எனக்கு வருமே அது அப்படின்னு தான் தோணும். போகிறாரு, அவுட் ஆகிறாரு. இதை நீங்கள் லக்குன்னு சொல்லுவீங்களா, இல்லை அந்த ஷாட் அவர் போயிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? ஓகே. இது வந்து இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து சில லக்கு ஃபேவர் பண்ணணும், ஒத்து வரணும். சில இதில் மைண்ட் செட்டு கரெக்டாக இருக்கணும். சில ஷாட்ஸ் போகக்கூடாது, அப்படியே இருந்தால் கூட டக் பண்ணுறது பெட்டர். சப்போஸ் இங்கே வருது பால், நான் அடிக்க தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேண்டன் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் பால் ஆடின ஷாட்டு, இந்த கெந்தன் ஷாட்டு நேராக வருண் சக்கரவர்த்தி கையில் கொடுத்தாரு. அந்த ஷாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் எனக்கு அமைஞ்சிருக்கு, நான் ரன் அடித்தேன் போன மேட்ச்சு, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகணும்னு தோணுது. இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குது அவருக்கு. உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு பால் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் வருது, ஆடுறாரு. அது சூரியகுமார் யாதவ் ஆடுவார். அது ஓகே. அவரும் அவுட் ஆகிட்டு போவார். இந்த மாதிரி நேற்றுக்கு ஆன மாதிரி அவரும் அவுட் ஆகி கூட ஆடணும். ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்களை உங்களை டெம்ப்ட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈல்டு கொடுத்துருக்கு, இதுக்கு முன்னாடி ஈல்டு கொடுத்துருக்கு. அதனால அது வந்து ஓப்பன் ஜோக்கர் தான், அது வாவான்னு கூப்பிடும், எடுத்து ஆடினீங்கன்னா புல்லு கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஷார்ட்ஸு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது லக் அமையணும் உங்களுக்கு. லக்கு இல்லை நேற்றுக்கு ஸ்ரேயாஸோட. எனக்கு வந்து இந்த கேப்டன்சியே ஒரு ஸ்ரேயாஸுங்கிற பேட்ஸ்மேனை கூட இழந்துருவோம்னு தோணுது. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப கண்ணுக்கு எதிர்க்க அவரோட கெரியரில் ஒரு பெரிய ஒரு லூப் ஹோல், ஒரு சின்ன ஒரு ஆட்டம் இருக்கிறது தெரியுது. ஓகே ஓகே. கெரியர்லேயே ரைட். அது நடந்துடக்கூடாதுங்கிறது தான் எல்லா இந்தியன் ஃபேன்ஸும் விரும்புறது. அந்த டெசிஷன்ஸில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் சார். ஜிம்பாப்வேயோட ஸ்குவாட் விட்டுருக்காங்க, கம்ப்ளீட்டாக வேறு ஒரு கலச்சு போட்ட மாதிரி ஒரு ஸ்குவாட். ஏன்னா மேபி
சில பேரை இன்டென்ஷனலாக பெஞ்ச் பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ்னால. நம்ம சஞ்சு சாம்சன்லாம் அதில் அடங்குவாருன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் கண் துடைப்பு தான். கண் துடைப்பு சஞ்சுவை முடிக்க பார்க்குறாங்க, நீக்கியிருக்காங்க. அது பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி சில யூனிட், போலிங் யூனிட்டாக இருக்கட்டும், ஆல்ரவுண்டர் யூனிட்டாக இருக்கட்டும், ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஜிம்பாப்வே தானே, இவங்களெல்லாம் இந்த புது புது நேம்ஸ்லாம், அசோக் சர்மாங்கிற நேம் அடிப்படுது, யஷ் தக்கூருங்கிற நேம் அடிப்படுது, இவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு கொடுக்குறாங்க. ஓகே, நல்ல முடிவு. இப்போ சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ் வந்து எங்கே ஆறுதல் அடைகிறாங்கன்னா, வருத்தப்படாதீங்க சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ், ஏஷியன் கேம்ஸ்னு ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சஞ்சு ஆல்ரெடி இருக்கிறாரு. சஞ்சு, பும்ரா, ஏன்னா அது காமன்வெல்த் மாதிரி, அது ஒரு கம்பைன்டு டோர்னமெண்ட், ஏஷியன் டீம்ஸ்லாம் ஆடுறாங்கிறதுனால. ஸோ அதில் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் தாராளமாக வருத்தப்படாமல் நீங்கள் ஒரு டோர்னமெண்ட்டை பார்க்க போகிறீங்கன்ட்டு ஒரு பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ்க்கு ஆறுதல் சொன்னால், நேற்று நியூஸ் வருது, தேர் மைட் பி சேஞ்சஸ் இன் ஏஷியன் கேம்ஸ். இது என்ன, இது ஸ்குவாடை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறீங்க. இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வந்து இல்லை நாங்கள் நினச்சா மாற்றிப்போம் அப்படின்றாங்க. சஞ்சுக்கு அவங்க பண்ணுறது வந்து அப்சல்யூட் இன்ஜஸ்டிஸ். என்னங்க ஒரு பேட்ஸ்மேன் வந்து 3 மேட்ச் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவீங்களாங்க? அதுவும் ஒரு சீனியர் பிளேயர், உங்களுக்கு வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டு இப்போ ரீசெண்டாக கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. அவர் இன்னும் 3 கன்சிக்யூட்டிவ் இன்னிங்ஸ் ஆடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அந்த பிளேயரை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறது 3 மேட்சா? ஓகே, திலக் வர்மாக்கு எத்தனை மேட்சா நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? சிவம் துபைக்கு எவ்வளோ மேட்சா ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த மாதிரி, அதாவது பிளேயருக்கு ஏற்ற மாதிரி யார்ட் ஸ்டிக் எப்படி மாறுது? உங்களுக்கு வந்து ஸ்கேல் வச்சு அளக்கணும்னா எல்லாருக்கும் ஸ்கேல் தான் இருக்கணும். ஒருத்தருக்கு வந்து நான் படி வச்சு அளப்பேன், ஒருத்தருக்கு வந்து கிலோவில் பார்ப்பேன், ஒருத்தருக்கு ஸ்கேல் வச்சு அளப்பேன்லாம் இருக்க முடியாது அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அந்த யார்ட் ஸ்டிக்ஸ் இவங்க மாற்றிட்டே இருக்கிறது வந்து எத்தனை அவமானம் இந்த மாதிரி சஞ்சுவுக்கு நடந்திருக்கு. சஞ்சுவோட கெரியரில் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லாங் ரோப்பு கொடுப்போங்கிறதே அவர்கிட்ட கிடையாது. அவர் மட்டும் என்ன அவதார புருஷனான்னு நீங்கள் வந்து மற்றவங்களெல்லாம் பெற்று அனுப்பியிருக்காங்க, அவர் மட்டும் செஞ்சு அனுப்பியிருக்காங்களா என்ன? அவரும் ஒரு மனுஷன் தான், அவருக்கும் ஃபெயிலியர்ஸுங்கிறது இருக்கும். சரி, நீங்கள் அந்த மாதிரி இடத்துல அந்த 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 பேட்ஸ்மேன் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை தான் அவருக்கு வந்து ஒரு ஊட்டமே. அதை நீங்கள் இல்லைன்னா, நான் இந்த மேட்ச் அடிக்கலான்னா அடுத்த மேட்ச் இல்லைப்பா, நான் இந்த மேட்ச் அடிக்கலான்னா அடுத்த மேட்ச் இல்லைப்பான்னு ஒவ்வொரு மேட்சும் உள்ளே போகும்போது, அஸ்வின் கரியரில் லாஸ்ட் ஸ்டேஜில் நடந்தது இதுதாங்க. அஸ்வின் கரியரில் வந்து கோலி வந்து ஆஸ் அ பேட்ஸ்மேன் 10 மேட்ச் ஃபெயில் ஆகலாம். ஆண்டர்சன் சொல்லி எடுப்பான். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஆர்த்தி எடுத்துகிட்டு இருந்தார், இப்படி ஓகே, ஆராதனை காமிச்சிட்டு இருந்தார் இங்கிலாண்டில். அவர் இருப்பார் டீமில். ஒரு 2 மேட்ச் அஸ்வின் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தால் 3ஆவது மேட்ச் இல்லை. அதுதான் சொல்கிறேன், இந்த யார்ட் ஸ்டிக் வந்து உங்களுக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன், இந்த தேவை உள்ளவன் தேவையில்லாதவன், இவன் முறைப்பான், அவன் அமைதியாக போவான், அந்த மாதிரிலாம் இருந்தால் இல்லை, அவன் ரொம்ப பேசிடுவான்ப்பா, அதனால பேசுகிற ஆள் எனக்கு வேண்டாம், இவன் எது சொன்னாலும் கேட்டுப்பான், இவனை வச்சுக்கிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான எண்ணங்கள், இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டீமில் இதெல்லாம் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கலாம், எல்லா டீம்லேயும் பாலிடிக்ஸ் உண்டு. நீங்கள் ப்ரொஃபஷ்னல் டீம்னு சொல்கிற இங்கிலாந்து டீம்லேயும் பாலிடிக்ஸ் உண்டு, ஆஸ்திரேலியன் டீம்லேயும் பாலிடிக்ஸ் உண்டு. பட் அது வந்து கிரவுண்டில் அவங்க காமிக்கவே மாட்டாங்க. பர்சனலாக வச்சுக்கோ தனியாக. நீங்கள் என்ன தனியாக என்ன 1008 பாலிடிக்ஸ் இருக்கும், செலெக்ஷனில் பிரச்சனை இருக்கும், அது இருக்கும், இது இருக்கணும், உள்ளே இறங்கிட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று. அப்படி தான் காட்டுவாங்க. தட் இஸ் கால்டு ப்ரொஃபஷனலிசம். நீங்கள் அங்கேயும் வந்து நீங்கள் இந்த உள்ளே உட்காந்துருக்கும் அந்த டீம் 11 செலெக்ஷன்லேயே நான் இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் காட்டுவேன் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. ஆனால் சஞ்சுக்கு வந்து இது சஞ்சுக்கு இழைக்கப்பட்டுள்ளது அநீதி. அவ்வளோதான். கடைசியாக போன தடவை உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால், என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு போனால் மேட்ச்சை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சேஞ்சஸ் சொன்னீங்க, அதில் ஒரு சேஞ்சஸ் நடந்துருச்சு. இப்போ எனக்கு சேஞ்சஸுங்கிற கேள்வியே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் யாரை தோண்டி எடுப்பீங்க? வெளியிலேருந்து தான் கூப்பிட்டு வரணும். இருக்கிற டீமை வின் தான் பண்ண முடியல, இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா ட்ரா பண்ணலாம். அதுக்காவது போராடணும்னா என்ன அவங்களோட அப்ரோச் ஆஃப் கேம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் வாண்ட் சஞ்சு ஆடணுங்க, சஞ்சு ஆடணும், திலக்கெல்லாம் எடுத்துடணும். நீங்கள் அந்த இடத்துல வேறு யாரையாவது, ஆனால் பட் யார் இருக்காங்க? ஸ்குவாடு இல்லையே உங்களுக்கு. அதான் போன மேட்ச் கூட நான் அதான் சொன்னேன், ஸ்குவாடே இல்லையாங்க. ஸ்குவாடு வீக் ஸ்குவாடாக இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திலக்க உட்கார வச்சுட்டு நீங்கள் யாரை அந்த இடத்துக்கு கொண்டு வருவீங்க? வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்துடுவீங்க, அவ்வளோதான். என்ன டிஃப்ரென்ஸு? வாஷியை கொண்டு வந்தால் நீங்கள் பவுலிங் கொடுக்க போகிறது இல்லை. ஆமாம், ஓகே, அவனை அந்த இடத்துல பேட் பண்ண வைக்க போகிறீங்க. அவருக்கு சஞ்சு திலக்குக்கும் பாஷிக்கும் அந்த நம்பர் 6 நம்பர் 7 ஆடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நேற்று சிவம் துபைக்கு முன்னாடி ஹர்ஷித் ராணாவை ப்ரமோட் பண்ணுறாங்க. என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறீங்க நீங்கள்? ஹர்ஷித் ராணாவை ஒரு ஆல்ரவுண்டாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? இதெல்லாம் காட்டக்கூடாதுங்க, இருக்கணும். ஆமாம்.
இது இருக்கணும். இதெல்லாம் வந்து கபில் தேவ வந்து யாரும் ஆல்ரவுண்டராக காட்டலை. கபில் தேவ் ஆல்ரவுண்ட், ஹி வாஸ் அன் ஆல்ரவுண்டர். அவர் ஒரு ஆல்ரவுண்டர். அவர் யாரும் ஒரு ஆல்ரவுண்டராக காட்டலை. இப்போ வந்து கங்குலியை வந்து ஆல்ரவுண்டராக காட்ட அவர் முற்பட்டார். ஹி வாஸ் ஒன்லி அ பேட்ஸ்மேன். அவர் ஒவ்வொரு மேட்ச்லையும் போலிங்கை போட்டு எனக்கு நான் ஆல்ரவுண்டராக ஆகணுங்கிற மாதிரிலாம் காமிச்சார். மொஹிந்தர் அமர்நாத் வாஸ் அ பேட்ஸ்மேன், பட் ஹி வாஸ் த மேன் ஆஃப் த மேட்ச் இன் 1983 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் போலிங்னால. ஓகே ஓகே, அது வேற விஷயம். நீங்கள் வந்து ஒரு பேட்ஸ்மேன் கேன் ஆல்சோ போல்னு இருக்கலாம், ஒரு போலர் கேன் ஆல்சோ பேட்னு இருக்கலாம். நீங்கள் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு போலர் திடீர்னு ஒரு மேட்ச் போயிட்டு ஒரு 2 6 அடிச்சாங்கனால இஃப் யூ ஆர் கோயிங் டு டேர்ம் ஹிம் ஆஸ் அன் ஆல்ரவுண்டர், யூ ஆர் ரிடிக்யூலிங் த ஆல்ரவுண்டர் பெர்சே. ஓகே ஆல்ரவுண்டர்னு ஒரு கேட்டகரி அந்த கிரிக்கெட்டில் இருக்கிறத நீங்கள் கேவலப்படுத்துறீங்க, அதை அசிங்கப்படுத்துறீங்க. நீங்கள் ஹர்ஷித் ராணா ஆல்ரவுண்டர்னு சொன்னீங்கன்னா கபில் தேவ் என்னங்க, ஓகே என்ன வார்த்தை சொல்லுவேன் அவன் கபில் தேவ் கூப்பிடுவீங்க நீங்கள்? கபில் தேவும் ஹர்ஷித் ராணா ஒன்றா? ஓகே நான்சென்ஸுங்க. நீங்கள் சிவம் தூபை எடுத்திருக்கீங்க மேட்ச் ஃபினிஷர்னு சொல்கிறீங்க. அவர் வந்து நம்பர் 11 ஆட வைங்களேன். எதுக்கு நம்பர் 11 ஆட வைங்க? இன்னும் பிரின்ஸ் வர்மாவை ப்ரொமோட் பண்ணுங்க அவருக்கு முன்னாடி. வேணாங்க, எனக்கு ரொம்ப ஓகே ஒரு ஆங்கிரியான இன்டர்வியூ சார். அடுத்த தடவை கொஞ்சம் ப்ளசண்ட்டான இன்டர்வியூவாக இருக்கணும். அது நம்ம கையில் இல்லை, ஆக்சுவலாக டீமோட கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய இன்புட் பகிர்ந்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் மேட்ச் முடிச்சுட்டு மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பலு.